எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் நாளை திமுக தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. முன்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் நாளை திமுக தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு பண்ணலாம். திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார்கள். நாளைய தினம் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது குறித்து ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியாவின் பன்மைத்துவத்திற்கு ஒன்றிணைவும் உரிமைகளை மீட்போம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை சிதைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய மோடி அரசு எடுத்து வருவதாகவும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாடு கல்வித்துறைக்கு நிதி தர இயலாது என ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மிரட்டுகிறார் என்றும், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கான நிதியை தருவதில் பாரபட்சம் காட்டி பட்ஜெட்டில் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை புறக்கணிக்கிறார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கார்கள். தமிழர்கள் தனித்துவமானவர்கள் இருப்பதும், கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி, வாழ்க்கை திறம் என அனைத்து வகையிலும் உயர்ந்திருப்பது மோடி அரசின் கண்களை உறுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். வீழ்த்த முயற்சிக்கும் போதெல்லாம் தமிழ்நாடு ஒன்றிணையும் என்றும், எதிரி எந்த வடிவில் வந்தாலும் துணிந்து நிற்கும் என்று கூறி நாளைய தினம் கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது என்ற முடிவை எடுத்திருப்பதாகவும், ஒன்றிணைவும் உரக்க குரல் எழுப்புவோம், உரிமைகளை மீட்போம் என்று திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.